வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும்னா அந்த முயற்சிகளுக்கான பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, ஒரு விவசாயி நாற்று நடுவான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்து, ஒரு வாரமோ 10 நாளோ கழித்து பார்த்தா அது வளர தொடங்கும், பசுமையாக தெரியும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக நட்டது தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது நல்ல பச்சையாக ஒரு படம் தான் போல் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. உங்கள் முயற்சிகள் அனைத்திற்கும் உயிர் பெறக்கூடிய காலம். அனைத்து முயற்சிகளும் தடைகள் எல்லாம் நீங்கும். தெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதுக்காக காத்துட்டுல. அப்படிப்பட்ட ஒரு சூழலை பற்றி பேசுகிறது இந்த வாரம். முக்கியமான காரணம் 13ஆம் தேதி சுக்கிரன் 3லிருந்து 4ல் போனால் ஸ்தான பலம். அடுத்து சூரியன் 4ஆம் வீட்டுக்கு போகிறார், காரிய ஜெயம். மகர மாதம்னு சொல்கிறோம், ஜனவரி 14. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி செவ்வாய் உச்சமடைகிறார் மகர ராசிக்குள்ளே போய். நல்ல தனவரவு, சந்தோஷம், சுபிட்சங்கள், திருமணம் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், இப்படியெல்லாம் சொல்கிறது அது. அதற்கப்புறம் புதன் இருக்கவே இருக்கார், அவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். கல்வியில் வெற்றி, உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம், இவ்வளவு சிறப்புகளை பற்றி பேசுறது. அதனால் ஒரு ஈடு இணையற்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.